தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தினுடைய இயக்குனர், எழுத்தாளர், ஆய்வாளர் திருமிகு சுந்தர் கணேசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தினுடைய இயக்குனராக இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 30 வருடத்திற்கு மேலே இதனுடைய இந்த உடலினுடைய ஒரு ஆன்மாவாக நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை, இந்த பயணம், உங்களுடைய பிறப்பிடம், அதுலேருந்து எப்படி இந்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் வரை வந்து சேர்ந்தீங்க, உங்களுடைய பணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான். படித்தது எல்லாமே முழுக்க சென்னையில் தான் படித்தேன். பள்ளி, கல்லூரி எல்லாமே, முனைவர் பட்டம் எல்லாமே சென்னை தான். ரொம்ப ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்டில் தான் நான் வரேன். தரமணின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் நான், வெள்ளச்சேரியில் தான் நான் பிறந்தேன். இங்கே இந்த சரௌண்டிங்ஸில் நான் வளர்ந்தது. ஒரு சில காலம் வனவாணி ஸ்கூலில் படித்தேன் நான். அதுக்கப்புறமா என்னுடைய ஹையர் ஸ்டடி பள்ளியில் அதுக்கு என்ன சொல்லுவீங்க, ஹையர் செகண்டரி. அந்த ஹையர் செகண்டரி நான் ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறமா ஏஎம் ஜெயின் காலேஜில் இயற்பியல் பட்டம் பெற்றேன். அதுக்கப்புறமா நான் பணிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் எங்கள் வில்லேஜில் நான் தான் முதல் பட்டதாரின்னு சொல்லுவேன். உங்களுடைய கிராமத்திலேயே முதலாக. அந்த வகையில் என்னென்னா, நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு செய்யார் பக்கத்தில் சேராம்பட்டுன்னு ஒரு கிராமம், அம்மாவுக்கு உத்திரமேரூர் பக்கத்தில் ஒரு கிராமம். ஸோ 2 இடத்துலையுமே உயர் படிப்பு, உயர்கல்விங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போது நான் காலேஜுக்கு போகிறேன். போயிட்டு வரும்போது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வீட்டிலலாம் ஒரு பெரிய மரியாதை அப்படிலாம் இருந்தது அப்போது. அதுக்கப்புறமா தொடர்ந்து மேற்படிப்பு படிக்க முடியல. எம்எஸ்சி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் படிக்க முடியல. எனக்கு குடும்ப சூழல் அந்த மாதிரி. அம்மா அப்பாவுடைய வேலை என்ன, விவசாய குடும்பம்? இல்லை, விவசாயம் இல்லை. அப்பா ஒரு ஆட்டோ மெக்கானிக். அவர் அம்மா வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ இந்த பின்புலத்தில் தான் நான் வளர்ந்தது. அதனால் எனக்கு வாசிப்பெல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸ்கூலில், பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரியில் புத்தகங்கள் எடுத்து படிக்கிற பழக்கம் இருந்தது. அது ஓரளவுக்கு தான் அப்போல்லாம் இருந்தது. கல்லூரிக்கெலாம் போகும்போது போன பிறகு தான் நான் வாசிப்புங்கிறது தான் தொடங்க ஆரம்பிச்சது. எனக்கு அது வரைக்கும் பள்ளி படிப்பு, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ், காலேஜ் புக்ஸ் தான் நான் அதை படித்ததெல்லாம். இந்த ஒரு திரைப்பு, இந்த ஒரு நெருப்பு எங்கிருந்து பற்ற வைக்கப்பட்டது? எனக்கு சின்ன வயசுலேருந்தே புத்தகங்களை சேகரிக்கிற பழக்கம் இருந்தது. ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் சேகரித்து வச்சுருந்தேன். என்னோடய 6வதுலேருந்து 6வது, 7வது, 8வது எல்லா வகுப்புலையும் நான் படித்து அந்த புத்தகங்களை சேகரித்து வச்சுருந்தேன். ஏதாவது சந்தேகம்னா அப்போ போய் பார்ப்பேன் நான். அந்த ஒரு பழக்கம் இருந்தது. எனக்கு அப்போ தெரியாது, இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் சேருவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா வேலை எடுக்கும்போது எனக்கு வெளி ஊரில் வேலை கிடச்சிது. கல்கட்டா, சிலிகுரி, ஒரு ட்ராவலிங் ஜாப் அது. அதுக்கு முன்னாடி அது கிடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உந்துதலாக இருந்தது. எனக்கு பயனுள்ளாக இருந்தது என்சிசி. காலேஜில் படிக்கும்போது என்சிசியில் இருந்தேன், ஏர்விங்னு சொல்லுவாங்க. அதில் தான் எனக்கு உலகத்தை நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். கல்லூரியில் இல்லாதது, பள்ளியில் தெரியாத விஷயங்கள், வீட்டிலேருந்து கிடைக்காத விஷயங்கள், என்சிசி மூலமாக என்னை உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு பெரிய ஒரு திறப்பாக. நிச்சயமாக. அப்போ எனக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப சுலபமாக இருந்தது. என்சிசியில் இருந்ததுனால ஈஸியாக இருந்தது. அப்போது அங்கே நான் போகிறேன், கல்கட்டா, இதெல்லாம் உலகத்தை பார்க்க. எந்த மாதிரியான வேலை? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன விஷயம் என்னென்னா, நான் சாஃப்ட்வேருக்குள்ளே தான் போகிறேன். ஆனால் சாஃப்ட்வேரை பற்றி அதிகமான புரிதல் கிடையாது. எந்த ஒரு பின்புலமும் இல்லாதனால எனக்கு அப்போல்லாம் புதுசு. அது அப்போ துவக்க காலம். யாரும் எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போது எல்லாரும் சாஃப்ட்வேருக்குள்ளே போவாங்க, நான் சாஃப்ட்வேரை விட்டு வெளியில் வரேன்.
நான் வெளியே வந்துட்டு வேறு நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஏன்னா முன்னாடி நான் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கணும், மேலே எம்எஸ்சி படிக்கணும்னு எனக்கு முடியாதது. இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுறேன் நான். அப்போ இன்ஜினியரிங்க்கு வந்து நான் ஏஎம்ஐ வழியாக நான் படிக்கலான்னு. அது என்னால் முடியல. வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறதுங்கிறது ரொம்ப சிக்கலாக இருந்தது. அப்போ அதையும் என்னால் முழுசாக கண்டினியூ பண்ண முடியல. அப்போ நான் சில மல்டிநேஷனல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிபிஎல் இந்தியா, எம்ஆர்எஃப் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இன்டெகிரேட்டட் ஃபைனான்ஸ் கம்பெனின்னு ஒன்று இருந்தது. அதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சம்பளம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக நான் தொடங்கினது வந்து முதல் ஜாப் வந்து ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸில் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஹோட்டல் பிரசிடென்ட்னு இங்கே சென்னையில். அதில் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் தான் நான் இருந்தேன் சில காலம். அதுக்கப்புறமா ஒரு ஜாபாக நான் மாறி போகிறேன். பிபிஎல் இந்தியா, எம்ஆர்எஃப் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதெல்லாம் போகிறேன். எங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த வேலை ஒட்டலை. பிபிஎல்ல நான் வந்து ஒரு 3 மாதம் தான் இருந்திருப்பேன். இன்டெகிரேட்டட் ஃபைனான்ஸில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இருந்து எனக்கு ரொம்ப சம்பளம் கம்மி. அந்த என்ன நான் செய்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா ஆய்வுகள் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அதாவது சென்டர் ஃபார் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ்னு ஒரு என்ஜிஓவில் போனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே அது ஒரு நல்ல இடமா, அந்த படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு இடமா எனக்கு அமைஞ்சது. நிறைய அந்த டைமில் படிக்க தொடங்கினேன். ஆனால் அங்கேயும் என்னால் 3 ஆண்டுகளுக்கு மேலே என்னால் இருக்க முடியல. அப்போது தான் 94ல் இந்த ஓப்பனிங் வருது. ரோஜாமுத்து நூலகத்தை பற்றி கிரியா ராமகிருஷ்ணன் என்கிட்ட சொல்லி அதை போய் நான் பார்க்குறேன். கிரியா ராமகிருஷ்ணன் மூலமாக தான் எனக்கு நூலகம் தெரியும். ஸோ சங்கர்லிங்கம் வந்து அவருடைய முதல் டைரக்டர். அப்போ தான் தொடங்குறாங்க. நீங்கள் அப்போவே வந்து இந்த மாதிரியான ஆளுமைகளோட வந்து தொடர்பில் இருந்தேன். ஸோ இந்த நூலகம் வந்து அப்போ தான் தொடங்குற காலகட்டத்தில் நான் போய் பார்க்கேன். ஒன்று சங்கர்லிங்கம் பார்த்து அவர் வந்து என்னுடைய வண்டியிலேயே அவர் வந்தார். நான் அவரை கூட்டிட்டு நூலகத்தை போய் பார்த்தேன். வெறும் பெட்டிகள் அடுக்கி வச்சிருக்கு. வெறும் பெட்டிகளாக இருக்குது. ஒரு பெரிய அறையில் அந்த பெட்டிகள் மட்டும் இருக்குது, புத்தகங்கள் இருக்கால. இவ்வளோ தூரம் வரணுமே எனக்கு. அப்போ நான் திருவாமியூரில் வீடு. திருவாமியூர்லேருந்து அவ்வளோ தூரம் போகணுமே. 22 கிலோமீட்டர் தாண்டி போகணும். சிட்டிக்கு வெளியில் இருக்குது அப்போ முகப்பேர். இன்றைக்கி சிட்டிக்குள்ளே வந்துடுச்சு அது. அப்போது நான் 2 வீலரில் தான் போனோம். அவ்வளோ தூரம் போகிறதுக்கே 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கும். இது எப்படி இருக்குமோ தெரியலன்னு நினச்சி போகிறேன் நான். ஆனால் அந்த நூலகம் ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று தொடங்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நுண்படம் எடுக்கக்கூடிய ஒரு கூடத்தை உருவாக்கணும். எனக்கு அப்போ ஃபோட்டோகிராஃபியில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தது, ஈடுபாடு இருந்தது. நான் ஏற்கனவே இந்த என்ஜிஓவில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து. நுண்படங்கிறது புகைப்படம் தான். ஆனால் அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ரெண்டாவது அது நுண்படம் பெருசாக இருக்கிறது, சுருக்கிறது, ரொம்ப சுருக்கி எடுக்கிறது. அதனால நுண்படம்னு சொல்லுவாங்க. புத்தகங்களை மட்டும் பண்ணுறது. மற்ற ஃபோட்டோகிராஃபி எதை வேணால் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த பின்புலம் இருந்ததுனால எனக்கு வந்து வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் எடுத்தேன். அதுக்கப்புறமா திரும்பி பார்க்கல. எனக்கான ஒரு இடம் கிடச்சிருச்சு. எனக்கு பிடிச்ச வேலை, அதாவது பிடிச்ச வேலையை கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது நான் என்னுடைய பழைய அனுபவத்தை வச்சு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி இருந்த அனுபவத்தை. இது எனக்கான இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் சங்கர்லிங்கம் வந்து எனக்கு நீ இதை தான் செய்யணும், அதை தான் செய்யணும் எதுவுமே எனக்கு சொன்னதில்லை. நானாக எனக்கான இடத்தையும் எனக்கான வேலையும் தீர்மானித்து அதை நான் செய்ய தொடங்கினேன். அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஆரம்பகால வேலை நாட்கள், அந்த வேலையை வந்து எப்படி திட்டமிடுறது, இதெல்லாம் மிகப்பெரிய சவாலாக இருக்கு இல்லையா உங்களுக்கு? நிச்சயமாக. அதாவது ஃபஸ்ட்டு ரோஜாமுத்து ஆராய்ச்சி நூலகம் அதனுடைய ஐடியா என்னன்னு தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு, அதாவது நுண்பட அறையை வைக்கணும்னா அது எனக்கு ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தது. ரெண்டாவது கெமிஸ்ட்ரி எனக்கு ஆர்வம் இருந்தது. அதனால் அது ரொம்ப எளிதாக தான் இருந்தது எனக்கு. அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. அப்போது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் வாஷிங்டன் தான் மெயின் ஆஃபீஸ். அது வாஷிங்டன் டிசியில் இருக்குது. அதனுடைய ஃபீல்டு ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்குது. அங்கே போய் அங்கேயும் நேரு மெமோரியல் மியூசியம் லைப்ரரின்னு ஒன்று இருக்குது டெல்லியில், தீன்மூர்த்தி பவனில். அங்கே நுண்படம் எடுக்கிறாங்க 2 இடத்துலையும்.
ஆ. அதை போய் பார்க்கறதுக்காக நான் போயிட்டு வந்தேன் நான். அப்போது நுண்படங்கள் எப்படி எடுக்கிறது, என்ன பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்க, இதெல்லாத்தையும் உட்காந்து அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிட்டு வந்தேன். ம். ம். ஸோ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ம். இதுதான் செய்யணும். கேமரா என்னது, ம். கேமராலாம் பார்த்தா ஏதோ சின்னதாக இருக்கும்னா இல்லை, பிரம்மாண்டமாக ஒரு அரை சைஸுக்கு இருக்குது. ம். ம். ஸோ அதுக்கான ப்ராசஸர், அதை எப்படி பதப்படுத்துறது, படங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது எப்படி, இது எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்து இங்கே எடுத்து செய்ய தொடங்க ஆரம்பித்தோம். ஆனால் அது வர வரைக்கும் நூற்பட்டியல் தயாரிக்கிற வேலையை நான் பண்ணேன். அது மண் வந்து சங்கர்லிங்கம்கிட்ட சொன்னேன், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னு. செய்யணும்னு சொன்னார். அதை நான் செய்ய ஆரம்பித்தோம். அப்போ அந்த காலகட்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காலகட்டம். என்னென்னா, ஒரு நூலை எடுத்து ஆய்வு பண்ணுற மாதிரி எப்படி நூலகர்கள் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறத சங்கர்லிங்கம் மூலமாக தான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா அது வந்து அதில் இருக்கக்கூடிய ஆத்தர் பேர் இருக்குங்களா, அதில் வந்து மற்ற நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பேருக்கும் நம்மளுடைய பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. நமக்கு வந்து சர்நேம்ங்கிற கான்செப்ட் இல்லை, ஜாதி பேரும் போடுறதில்லை. மற்ற ஊர்கள் அது உண்டு. அப்போது அதை ஒரு மாதிரியாக நம்ம ரெண்டர் பண்ணணும் கேட்டலாகில். இதில் அப்படி கிடையாது. அது இல்லாத போது லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அவனுக்கு வந்து வேறு மாதிரி அவன் யோசிக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்கணுங்கிறத இந்த நூல் பட்டியல்ங்கிறது என்ன வெகுஜனங்களுக்கு தெரிகிறதுக்காக. அது நூற்பட்டியல்ங்கிறது இல்லை, நீங்கள் வந்து ஒரு லைப்ரரிக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கார்டு கேட்டலாக்னு வச்சுருப்பாங்க. ஆமாம். அதில் யார் எழுதுனது புத்தகத்தை, தலைப்பு என்ன, எந்த ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது, அதனுடைய விலை என்ன, இந்த மாதிரி தகவல் இருக்கும். அது வந்து அந்த தகவல் மட்டும், அது வந்து ஒரு 5-6 தகவல் தான் அதில். ஆனால் இங்கே உருவாக்கப்படுற தகவல் கிட்டத்தட்ட ஒரு புத்தகத்தை பார்த்து 100 விஷயங்கள் அதில் இருக்கும். இப்போ வந்து ஒரு எழுத்தாளர் வெவ்வேறு பேரில் வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ எல்லா பேரையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவர் எப்போ பிறந்தார், உயிரோடு இருந்தாருன்னா விட்டுருவாங்க, இல்லைன்னா அவர் எப்போ இறந்தாருங்கிறத கண்டுபிடிச்சி எழுதணும். இந்த மாதிரி சேகரிக்கிறது. அப்புறம் ஊர் பேர்களை எப்படி கொடுக்கணும், எப்படி ரெண்டர் பண்ணணும், அதை பார்க்கும்போது எப்படி இருக்கணும், அட்டையில் பார்க்கும்போது எப்படி இருக்கணும், நீங்கள் வந்து பிப்ளியோகிராஃபின்னு ஒன்று புத்தகத்தில் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவாக இருந்தது. பொதுவாக நூலகவியல் படிக்கிறவங்க கற்றுக்குவாங்க. பட் எங்களுக்கு அந்த பின்புலம் இல்லைனாலும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தால் இது யார் வேணால் படிச்சுக்கலாம். அந்த அளவில் எங்களுக்கு ரொம்ப நல்லா அந்த அனுபவம் இருந்தது. சங்கர்லிங்கம் இருந்ததுனால எங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து செஞ்சோம். அப்போது ஒரு பக்கம் நூற்பட்டியல் தயாரிக்கிறது, அப்புறமா நுண்படங்கள் எடுக்கிறது. நுண்படங்கள் எடுக்கணும்னு சொல்லும்போது என் தலை மேலே ஒரு பெரிய சுமை தான் அது. இதெல்லாம் எத்தனை நாள் எடுக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு தோணும் இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை. ஆனால் நடைமுறையில் அதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கும். இருக்கிற தண்ணியில் வந்து இருக்கக்கூடிய மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை பயன்படுத்த முடியாது. அதுக்கு ஒரு தண்ணி வாட்டர் பிளான்ட் போடுறோம், அதை புதுசாக கற்றுக்குறோம். அதை புதுசாக இதுக்குன்னே தனியாக ஒரு பிளான்ட் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையுமே சிக்கல்கள் இருக்குது. இப்போ நீங்கள் புத்தகத்தை பாதுகாக்கணும், புத்தகத்தை காகிதம்ங்கிறது அது ஒரு சப்ஜெக்ட். காகிதத்துக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேதியியல் விஷயங்கள் இருக்கு பாருங்க, சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. அதை தெரிஞ்சால் தான் நீங்கள் காகிதத்தை நீங்கள் அணுக முடியும். ஸோ இதெல்லாம் கற்றுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ நாங்கள் அது ஒவ்வொன்றுத்துக்கும் பட்டறைகள் நடத்தினோம். படம் எடுக்கிறதுக்கு பட்டறைகள், காகித பாதுகாப்புக்கு பட்டறைகள், இது எல்லாமே எடுத்து தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தோம். இப்படி வந்து நான் முதல்ல கற்றுக்கிட்டு மீதி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணேன். அப்போது இங்கே வந்து ஏற்கனவே தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் உண்டு, நுண்படங்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவ்வளோவா அவங்க வந்து தெரிஞ்சு செஞ்சாங்களா எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு சரி சொல்ல முடியல. அதனால் நாங்கள் புதுசாக லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தான் கற்றுக்கிட்டதுனால ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நாங்கள் செய்கிறத நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்போ தரக்கோட்பாடுங்கிறது இந்த நூலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக நாங்கள் வைக்கிறோம்.
எதை செஞ்சாலும் தரக்கோட்பாட்டோட செய்யணும். நீங்கள் ஐஎஸ்ஓன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறீங்க, அந்த மாதிரி சர்வதேச தரங்கள் இருக்குது. முன்படம் எடுக்கிறதுக்கு ஒரு தரம் இருக்குது, நூற்பட்டியல் தயாரிக்கிறதுக்கு ஒரு தரம் இருக்குது, புத்தகங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தரம் இருக்குது. ஸோ இந்த தரக்கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் இது எல்லா பணிகளையும் எடுத்து நாங்கள் மெல்ல மெல்ல கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பித்தோம். அப்போது 3 வருஷத்தில் சங்கர்லிங்கம் இறந்து போயிடுறோம். 3 ஆண்டுகள் எங்களுக்கு அது பெரிய லாஸ். என்னென்னா இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, அதான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நுண்படங்கள் எடுக்கிறது தெரியும், அது ஒரு டெக்னிக்கல் ஜாப். ஆனால் நூலகவியல் இருக்குது, ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, இது எல்லாத்தையும் செய்ய எங்கள் மேலே வந்து விழுந்தது சங்கர்லிங்கம் போன உடனே. மொழியும் வந்து அதில் பெருசாக ஆர்வம் காட்டலை, மொழி அறக்கட்டளை. அப்போ அவங்க விலகிட்டம் பண்ணோன்னே இடையில தியோடர் பாஸ்கர் ஒரு 3 ஆண்டுகள் இருந்தார். அவர் மொழியும் பார்த்துக்கிட்டு நூலகத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் வரும்போது அப்படி ஒரு ஆளுமை கிட்ட பழகிறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு. முதல்ல சங்கர்லிங்கம், அடுத்தது வந்து தியோடர் பாஸ்கர். 2 பேருமே வெவ்வேறு டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆனால் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர்கள். தியோடர் பாஸ்கர் எனக்கு எந்த வேலையும் சொன்னதில்லை. இன்ஃபேக்ட் நான் தான் அவர் சொன்னேன், சார் இன்றைக்கி இதெல்லாம் செய்யணும், நாளைக்கு இதை செய்யணும் அப்படிங்கிறத நான் தான் எடுத்து சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் இருந்தது. நான் வளர்ந்த விதத்துக்கும் இங்கே வந்து சேர்ந்து இங்கே பழகிற விதமும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான விஷயம். அப்போது என்ன வளர்த்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு இடத்த கிடைச்சா மாதிரி தான் நான் பார்க்குறேன். வேறு எங்கேயாவது நான் போயிருந்தேன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக ஃபீல் பண்ணியிருக்கலாம், ஒரு அழுத்தத்தில் தான் நான் வேலை செஞ்சுருக்கேன். இங்கே எந்த அழுத்தமும் இல்லை, ஃப்ரீடம். சங்கர்லிங்கம் அவனை சொல்லுவார், ஒர்க் வித்தவுட் சூப்பர்விஷன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சொல்லுவார். சூப்பர்விஷனே இருக்கக்கூடாது. ஒரு வேலையை ஒரு ஆள்கிட்ட கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு, அதை நம்ம செஞ்சு முடிக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த நம்பிக்கை, அதே பாலிசி தான் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரோம். யார் பின்னாடி நாங்கள் போகிறது கிடையாது. ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா அவங்க செஞ்சு முடிக்கணும். ஒர்க் வித்தவுட் சூப்பர்விஷனுங்கிறத இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். சரி. இது நீங்கள் இங்கே ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்துக்கு வந்து சேரும்போது உங்களுக்கு இது புதிய விஷயமாக இருந்திருக்கும். உங்களுக்கான வழிகளை நீங்கள் தான் உருவாக்கியிருப்பீங்க, அப்படி தானே? ஆமாம். பெரும்பாலும் சின்ன சின்ன ஆலோசனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். இதில் முக்கியமான நிகழ்வாக, முக்கியமான ஒரு அந்த பாதையில் முக்கியமான நிகழ்வாக என்ன விஷயத்தை பார்க்குறீங்க வரலாற்றில், இந்த இவ்வளோ நாள் செய்த பணியில்? பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதை நீங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா, ஒன்று நான் வந்து இவங்களோட பழகினது ஒரு நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அப்போ வந்து எனக்கு ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சது எடுத்து செய்கிறதுக்கு, புதுசாக செய்கிறதுக்கான விஷயங்கள். அப்போ நான் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டேன்னா, ஒரு நூலகத்தில் புத்தகங்களை எடுத்து கொடுக்குற சேவையை மட்டும்தான் செய்யணுமா அப்படிங்கிற கேள்வியை எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டேன். அப்போது என்னெல்லாம் செய்யலாம்னா, கூட்டங்கள் நடத்தலாம், கண்காட்சிகள் நடத்தலாம் அப்படிங்கிற யோசனை வந்து அதை நான் என்கேஜ் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறேன். சங்கர்லிங்கம் போனதுக்கப்புறமா நான் வந்து மெல்ல மெல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறேன். தியோடர் பாஸ்கரன் வரும்போது அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே முழுசாக கற்றுக்கிறேன் நான். அதுக்கப்புறமா நானே அதை செய்ய தொடங்குறேன். அப்போது எனக்கு அந்த கம்ப்ளீட் ஃப்ரீடம் வரும்போது யார்கிட்ட ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்களே போய் பேச ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிகாகோ பல்கலைக்கழகத்தினுடைய ப்ராஜெக்ட் ஒன்று தான். அதுக்கப்புறமா நம்ம என்ன ஆகும், வருங்காலத்தில் என்ன ஆக போகுது இந்த நூலகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, இவங்க போயிட்டாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலக தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் நாம் என்ன செய்கிறது, இந்த பணம் எங்கேருந்து வரும், இந்த கேள்விகள்லாம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சு, அப்போது அதுக்கு வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் தான் எடுத்து பண்ணணுன்றதை எடுத்து தொடங்க ஆரம்பித்தோம். அப்போ எடுத்த ப்ராஜெக்ட்ஸ் தான் தொடர்ந்து இந்த நூலகத்தை நடத்துறதுக்கு வெறும் திட்டப்பணிகள் மூலமாக மட்டுமே பணத்தை ரைஸ் பண்ணியிருக்கோம். அது கரெக்டான மாடலானா கிடையாது. ஆனால் வேறு வழி இல்லை. யார் வந்து இதுக்கு முன் வருவாங்க பணம் கொடுக்கறதுக்கு? நூலகம் நடத்துகிறாங்க, நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, நாங்கள் வருஷத்துக்கு 2 கோடி கொடுக்குறோன்னா யாரும் சொல்ல போகிறது இல்லை. நிச்சயமா வியாபாரம் இல்லையே. ஆமாம், வியாபாரம் கிடையாது. அப்போது ஒரு பக்கம் நூலக சேவையும் செய்யணும், தடையில்லாமல் செய்யணும்,
இருக்கிறவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும், கரெக்டாக அந்த 1ஆம் தேதி கொடுத்துடணும் சம்பளத்தை. அப்போது அதுக்கு தொடர்ந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யுது, தொடர்ந்து நாங்கள் அந்த திட்டப்பணிகளை ஓடிக்கிட்டே இருக்கோம். இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் முன்படம் எடுக்கிறது, கேட்லாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து தொடர்ந்து செஞ்சு தான் நாங்கள் இதை ரன் பண்ணியிருக்கோம். சமீப காலம் வரைக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் முதல் முறையாக தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து மானியங்கள் வழங்கப்படுது. ஸோ அது வர வரைக்கும் எங்களுக்கு ஓய்வில்லாமல் தொடர்ந்து ஓடிட்டு இருந்தோம் பணத்தை தேடி. இப்போது ப்ராஜெக்ட்ஸில் சில விஷயங்களை நாங்களே ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த நிதி வர்றதுனால எங்களுக்கு எங்களுடைய எனர்ஜியை சில திட்டப்பணிகளில் நாங்கள் எங்களால் போட முடியும். ஸோ அந்த வகையில் ஒரு நூலகமாக மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனமாக, ஒரு ஆய்வு நிறுவனமாக இப்படி மாற்றுறது அப்படிங்கிற வகையில் நாங்கள் சில விஷயங்களை செய்வோம். அப்போ தான் ஐராவத மகாதேவன் ஐயா வரார். அவரோட புத்தகத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய ஏர்லி தமிழ் எபிகிராஃபி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட பிரகாஷ்ங்கிற ஒரு வேலை செஞ்சு அதில் பிப்ளியோகிராஃபி பண்ணார். நான் இண்டெக்ஸ்க்கான ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்போது அவர் எங்களுக்கு தெரியும், இவங்கெல்லாம் இதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ்னு அவருக்கு அடையாளம் கண்டுக்கிறார். ஒரு முறை வந்து என்னுடைய கலெக்ஷன் வீட்டில் இருக்குது, அதை நீ கேட்லாக் பண்ணி தர முடியுமான்னு கேட்டார். அப்போ நாங்கள் போய் என்ன பண்ணோம், கேட்லாக் பண்ணோம். ஒரு டீம் போச்சு அனுப்பினாங்க. அவங்க போய் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கேட்லாக் பண்ணோம். ஒரு 4 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, என்ன சுந்தர், நான் வந்து உங்களை கேட்லாக் தானே பண்ண சொன்னேன், நீங்கள் என்னோடய புத்தகத்தில் ஒரு புத்தகத்தையும் எடுத்து நீங்கள் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா. என்ன சார் சொல்கிறீங்கன்னா, இல்லை அவ்வளோ மெட்டிகுலஸாக பண்ணுறீங்க, இது இப்படி தான் கேட்லாகிங் பண்ணணுமா? ஆமாங்க சார், அப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்லை, எந்த நிறுவனத்தையும் நான் பார்த்ததில்லை, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இந்தியாவில் இப்படி ஒரு சர்வீஸ் இருக்குங்கிறத நினைக்கிறதே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னார். அப்போது அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் இது சிறப்பாக பண்ணிட்டீங்க, அடுத்து இதை பேக் பண்ண தர முடியுமான்னு கேட்டார். நான் வந்து விஐ சுப்பிரமணியமுக்கு நான் கொடுக்குறதா உறுதியளிச்சிருந்தேன், அதனால் இந்த புத்தகங்கள்லாம் அங்கே போகுது அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நீங்கள் இங்கேயே வச்சா தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்னு நான் கேட்டப்போ, இல்லை நான் ஏற்கனவே நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதை மீற முடியாது, ஏன்னா அது விஐ சுப்பிரமணியம் அவர் ஒரு பெரிய ஆளுமை இல்லையா. ஸோ அது கேரளாவுக்கு அந்த பேக்கிங் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அந்த பேக் பண்ணுறதை பார்த்தார். பேக் பண்ணுறதை பார்த்த உடனே, என்னப்பா இது, அவருக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம். அதாவது இது நான் சொல்கிறது இது பேக்கிங் தானே அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக அப்படி எடுத்துக்க முடியாது இதை. ஏன்னா லைப்ரரி புத்தகங்களை பேக் பண்ணுறதுங்கிறது ஒரு தனி வேலை, அது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜாப். நீங்கள் ஏதோ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சு பண்ணுறது இல்லை, சரிங்களா. இது வந்து விஷயம் தெரிஞ்சவங்க எடுத்து செய்யணும். அதுக்கான அட்டைப்பெட்டி, அந்த அட்டைப்பெட்டி என்ன சைஸ் இருக்கணும், நீங்கள் பேக்கர்ஸ் போனால் ஒரு பெட்டி உள்ள பெருசு, ஒரு பெட்டி உள்ள கிடைக்கிற பெட்டியில் அடுக்கிறது இல்லை, ஒரே மாதிரி இருக்கும். தவறி ஒரு பெட்டி கீழே விழுந்தாலும் அதில் உள்ள இருக்கிற புத்தகங்கள் டேமேஜ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி பேக். ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தோடனே அதுவும் ரொம்ப ப்ரொஃபஷனாக இருக்குது. நீங்களே போய் விஐ சுப்பிரமணியம் பார்த்து கொடுத்துட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்படி தான் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் தொடங்குச்சு அவரோட. அப்போ வந்து எனக்கு விஐ சுப்பிரமணியம் பார்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அவரை போய் நான் பார்த்த உடனே, அவருக்கு நூலகத்தை பற்றி ஏற்கனவே தெரியும், நிறைய விஷயங்களை கேட்டார். அவர் அதிகமாக பேச மாட்டார், ஆனால் இன்னமும் தெரியல, என்னை பார்த்து என்கிட்ட நல்லா பேசினார், நிறைய கேள்விகளை கேட்டார். அப்புறமா எனக்கும் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஸோ அந்த நூலகத்தை போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் நான் மறக்கலை அதை. இடையில இது மனசுலேயே தான் இருந்துருக்கு, எனக்கு இங்கிருந்து வேற ஊருக்கு போயிருச்சே இந்த கலெக்ஷனுங்கிற மனசில் இருக்கு. ஒரு டைம் 2007ஆம் ஆண்டு வந்து அவர் வந்து எங்கிட்ட சிந்துவெளி ஆய்வு மையத்தை தொடங்கலான்னு பேசும்போது நாங்கள் அதை தொடங்குறோம். அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், சார் இந்த புத்தகம்லாம் அங்கே போயிருச்சு, நீங்கள் ஆய்வு மையம் மட்டும் இங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது நீ சொல்கிறது சரிதான், எப்படி கேட்கலாம், விஐ சுப்பிரமணியன் இறந்து போயிட்டார். கரெக்டாக அதுக்கப்புறமா என்ன பண்ணார், இவர் ஒரு கடிதம் எழுதினார். அந்த நூல்கள் எல்லாம் ஒரு பர்மனண்ட் லோனில்
ரோஜா முத்தையா நூலகத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டார். ம், ம், அவங்க அங்கே யாருமே அதை பெருசாக பயன்படுத்தாதனால சரி நான் அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. ம். அதெல்லாம் அங்கேருந்து பேக் மறுபடியும் பண்ணி மறுபடியும் இங்கே கொண்டு நீங்க வந்தோம். நினைச்ச மாதிரியே வந்துருச்சு. அது இங்கே வந்து சேர்ந்துருச்சு அது. அதனால் மகாதேவனுடைய கலெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான கலெக்ஷன். அது இந்த சிந்தவெளி ம். ஆய்வுகள் தொடர்பான கலெக்ஷன் ம். அது இங்கே இருக்கு இப்போ. ம். ஸோ இந்த மாதிரி சில சேகரங்கள் வந்து சேருது இல்லையா, அது வந்து ஒரு முக்கியமானது. ம். இன்னொரு மிக முக்கியமான கலெக்ஷன் வந்து மு அருணாச்சலனுடைய கலெக்ஷன். ம். அது எப்படி வந்ததுன்னா, முதல்ல நான் மு அருணாச்சலனுடைய மகன் சிதம்பரநாதன் ஐயா, ரொம்ப நல்ல மனுஷர். அவருக்கு நாங்கள் போய் பார்க்குறோம். அந்த இடத்துக்கு போகிறோம். திருச்சிற்றம்பலங்கிற ஒரு கிராமம். ம். ம். அந்த கிராமத்துக்கு போகும்போது அவரை பார்க்க முடியல. அவர் இல்லை, பார்க்க முடியல, வீடு பூட்டிருக்கு. மறுபடியும் ஒரு முறை போகிறோம். அப்பவும் நான் நூல்களை யாருக்கும் கொடுக்குறதா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு கடிதம் எழுதினேன். அவர் கடிதம் எழுதினோடனே அவர் வந்து எனக்கு ஒரு திருப்பூர் கடிதம் எழுதினார். உங்கள் கடிதம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. நீங்கள் காந்தியை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், எப்படி எளிமையாக எழுதுவது என்றது ரொம்ப அழகாக எனக்கு கட்டாயம் ஐயான்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு அவரே வந்தார். வந்து நூலகத்துக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் அவரெல்லாம் சுற்றிலாம் காமிச்சு, நீங்கள் முன்னாடி வந்து கேட்டீங்க, ஆமாங்க இப்போவும் நான் அதை கேட்குறேன் அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரு முறை பாருங்கள் நூலகத்தை அப்படின்னாரு. நூலகத்தை போய் அவர் வீட்டில் போய் பார்த்தோம். பார்க்கும்போது நீங்கள் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுங்கள், இந்த நூல்கள் உங்ககிட்ட ஏன் நான் கொடுக்கணும்னு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னேன். ஐயா, திருச்சிற்றம்பலங்கிறது ஒரு கிராமத்தில் இருக்குது, இங்கே இருக்குது. எத்தனை பேரால் இந்த ஊரை இங்கே வந்து பார்க்க முடியும்? சென்னை மாதிரி ஒரு இடத்துல இருந்ததுன்னா எத்தனை பேர் பயன்படுத்துவாங்க அப்படின்னு. அவர் உடனே எடுத்துக்கங்க அப்படி. அது சொன்ன உடனே எங்களுக்கு இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அதாவது அதை பற்றி கலெக்ஷனுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். எழுத்தாளர் அதியமான் இருக்கார் இல்லையா, அவர் வந்தார். வந்துட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, தமிழுக்கு இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணதே உங்கள் வாழ்நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய இதை முடிச்சிட்டிங்க அப்படின்ட்டார். அப்போ எனக்கு கலெக்ஷன், எனக்கு அது ஒரு கலெக்ஷன். ஆனால் அவருடைய உணர்வு இருக்குது பாருங்கள், அதோட சேரும்போது இவ்வளோ பெரிய வேலை நம்ம செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி. ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு கலெக்ஷனும் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக போய் கொண்டு வருவோம். ஒவ்வொரு இடமா போய் தேடி கொண்டு ஆட்கள்கிட்ட பேசி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இல்லை, பொதுவாகவே இப்போ நூலகங்கள் நடத்துறது, ஆய்வுக்கூடங்கள் நடத்துறது, இருக்கக்கூடிய வேலையை நம்ம அப்படியே நடத்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும். அடுத்தடுத்த வழிகளை தேடி நம்ம நிறைய விஷயங்களை இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போ ரோஜா முத்தையா அவர்கள் வச்சுருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு பிறகு நீங்கள் தமிழில் நிறைய என்னென்ன புத்தகங்கள் வெளிவருது, பத்திரிகைகள் வெளிவருது, எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி தேடி எடுத்து கொண்டு வந்திருக்கீங்க. அது மாதிரி பல ஆளுமைகளுடைய நூல்களை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. இது இயல்பாகவே நடந்ததா, இல்லைன்னா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? எப்படி இது? யாருமே எனக்கு சொன்னதில்லை, இதை செய்யணும்னு யாருமே சொன்னதில்லை, வழிகாட்டினதும் இல்லை. அந்த மாதிரி நாங்கள் ஒரு டீமை வந்து நாங்கள் உருவாக்கிட்டோம். நான் மட்டும் தனியாக செஞ்சேன்னு சொல்ல முடியாது. என்னோட கூட பணியாற்றினவர்கள் இருக்காங்க இல்லையா, அது ஒரு அருமையான ஒரு டீம். அது இப்படி ஒரு டீம் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. மற்ற இடங்கள் இருக்குமானும் எனக்கு தெரியல. இந்த டீம் தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் உடனுக்குடன் அதை எடுத்து செயல் வடிவத்துக்கு கொண்டு வரக்கூடிய தோழர்கள் இருந்ததுனால இதெல்லாம் சாத்தியமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த கலெக்ஷன் இங்கே இருக்குது, ஆனால் அவங்க கொடுப்பாங்களான்னு தெரியாது, நீங்கள் பேசிக்கங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வாங்கி கொடுப்பாங்க. இது மாதிரி இருக்குது. ஆனால் அதை தாண்டி இதை செய்யணும், இதை செய்ய வேண்டாம்னு பெருசாக சொன்னதில்லை. ஐராவத்த மகாதேவன் ஐயா சொன்னார் அந்த ஆய்வு மையத்தை தொடங்கணும்னு. இப்போ வந்து அதே அந்த சிந்தவெளி ஆய்வு மையத்தினுடைய தலைவராக இன்றைக்கி பாலகிருஷ்ணன் ஐயா இருக்காங்க. அவர் சில விஷயங்கள் நமக்கு சொல்லுவார். அதெல்லாத்தையும் நாங்கள் எடுத்து செய்வோம். ஏன்னா
அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் வந்து மிக முக்கியமான அனுபவம். ஐஏஎஸ்ல இருந்ததுனால ம். அவருடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். ஓ. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஸ்காலர். ம். அந்த வகையில் இது இந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக ஒரு காம்பினேஷன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இப்போ ஒரு டீமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த வகையில் இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு அந்த மாதிரி அட்வைசஸ் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி ஒன்றும் கிடையாது. அது ஒரு ஒரு என்ன மாதிரி ஒரு சூழல்னு சொல்லணும்னா, ஒன்று முகப்பேரில் இருக்குது, எத்தனை பேர் வருவாங்க, ஆனால் நீங்கள் வர வைக்கணும் அவ்வளோ தூரம். அப்புறமா எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயா ராமகிருஷ்ணனுமே என்ன நினச்சேன், நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே கொண்டு வரலாம் அந்த நூலகத்தை, எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கலான்னு பேசும்போது, அங்கே அரசுக்கிட்ட பேசலான்னும் போது என்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க, கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்காங்க. நீனா அவ்வளோ செய்தல் லேசாக நினச்சிட்டியா, அது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அதை சாத்தியமாக்கணும். நாங்கள் போய் கேட்டவுடனே கொடுத்தாங்கல்ல. அதாவது நீங்கள் நல்ல பணிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பார்ப்பார்கள், புரிந்து கொள்வார்கள், புரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டியது செய்வார்கள்ங்கிறத நான் அது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அது நடந்தது இல்லையா? அதுவும் நீங்கள் பாருங்கள், சென்ட்ரல் பாலிடெக்னிக் கேம்பஸ்குள்ளார ஒரு இடத்த கொடுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை தான். அன்றைக்கி பிரியா ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி. ஆனால் வந்துருச்சு. இவங்க எல்லாருமே விலகிட்டாங்க ஒரு காலகட்டத்தில். அப்போது எங்களுக்கு நிராதரவாக இருந்தோம். இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணணும், ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுங்கிறது வந்து எவ்வளோ மெனக்கட வேண்டியது இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. வெறும் நிதி வர்றது மட்டும் இல்லை, ஆட்களை நீங்கள் தக்க வைக்கணும், அந்த வேலைக்கு தகுந்த ஆட்களை உருவாக்கணும். நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறது இல்லை, ஆள் எடுத்துட்டு அந்த வேலைக்கு தயார் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு இந்த பர்சனாலிட்டிக்கு இந்த வேலை சரியாக இருக்கும்னு அவங்களுக்கும். இப்போ நான் எப்படி வந்தேன், எனக்கு இது பிடிச்சிருந்து வந்தேன், அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வேலையை தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால தான் நிற்கிறாங்க. நிச்சயமா. இப்போ நீங்கள் கடந்து வந்த பாதைகள் 30 வருஷத்துக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், நம்ம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த இந்த நூலகமாக இருந்தாலும் சரி, ஆய்வு, இதை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிகள், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு திரும்பி பார்க்குறீங்களா உங்களுடைய வாழ்க்கை? நான் வந்து நன்றியோடு பார்க்குறேன். இந்த வாழ்க்கை, இந்த எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, இந்த நூலகத்துக்கு நான் நன்றியோடு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால தான் தொடர்ந்து இது ஒரு லைஃப் பேஷன் தான். எங்களுக்கு வந்து வேறு எதுவும் தெரியாது, இது ஒன்று தான் தெரியும். ஸோ நான் என்ன சொல்லணும்னா, நூலகம் வளர்ந்துருக்குன்னு சொல்லும்போது கூடவே நானும் சேர்ந்து வளர்ந்துருக்கேன், அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த வளரும்போது நாங்கள் வந்து என்ன தயார்படுத்திக்கணும் இல்லையா, அதுக்கு நான் மேற்படிப்பு படித்து நூலகத்துக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிஜி பண்ணுறேன். லைப்ரரி சயின்ஸில் ஒரு டிகிரி வாங்கிட்டேன், ஹிஸ்ட்ரியில் ஒரு டிகிரி வாங்கினேன், எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்தேன் நான். அதுக்கப்புறமா முனைவர் பட்டமும் முடித்தேன் நான். ஏன்னா இது நம்மளை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு நம்பிக்கையாக இருந்தது. பிஹெச்டி பண்ணால் தான் இது இருக்கணும்னு இல்லை, இல்லைனாலும் இருக்க முடியும். இருந்தாலும் இருந்ததுன்னா அதுக்கு சரி, இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் அனுப்புகிறோம், நீங்கள் முனைவர்னு பட்டத்தை போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு தானே. நிச்சயமாக. அதனால் அது அந்த வகையில் அது பயனுள்ளதாக இருக்குது. எனக்குமே வாசிக்கிறதுக்கு நான் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நான் எப்படி இருந்து இப்போ எப்படி மாறி இருக்கேங்கிறது, அந்த வளர்ச்சி உண்மையிலே எனக்கே அது புரியுது. அது நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன், என்ன மாதிரி ஒரு பின்புலத்தில் இருந்து. அதாவது எனக்கு வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா, நான் கல்லூரி படிக்கும்போது ஐஏஎஸ்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு பின்புலத்தில் தான் நான் வரேன். அந்த குறுகிய நண்பர்கள் வட்டம் தெரிந்த ஒரு வேலை அதுக்கு எழுதியிருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியாது. எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் அதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த உலகமே தெரியாமல் இருந்திருக்கேன். இப்போ இன்றைக்கி அப்படி இல்லை, உலகம் பூரா பல இடங்களுக்கு என்னால் போக முடியுது, வாசிக்க முடியுது, இந்த பெரிய பெரிய ஆளுமைகளோட பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் இந்த இடம் தானே. நிச்சயமாக.
அதனால் இந்த இடம் மட்டும் இல்லை, என் கூட இருந்தவங்களும் ம். இதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க அத்தனை பேருக்குமே நான் நன்றியை சொல்லணும். நிச்சயமாக இந்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் உங்கள் கையில் வந்து சேரும்போது இது ஒரு தோட்டமாக இருந்திருக்கும். இன்னைக்கு இது ஒரு பெருங்காடாக மாறி இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் நம்முடைய மரபு, நம்முடைய மொழி, நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்முடைய வேர்களை தேடக்கூடிய ஒரு இடமாக இது இன்னைக்கு மாறி இருக்கிறது. அந்த பெருமிதத்தை எப்படி நீங்கள் உணர்றீங்க? அது நினச்சி பார்த்தா எனக்கு வந்து உடம்பு சிலிர்க்கும். என்னென்னா, அப்படி ஒரு இடமா நம்ம இதை கொண்டு வரணும் அப்படின்னு அந்த கனவு இருக்கு இல்லையா, அந்த கனவு, அதுக்கு அந்த பாதை, அதோட சேர்ந்து உழைப்பு, கூட இருந்து எல்லாரும் அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாமே வரும்போது கை கூடி வருது இல்லையா, அது வந்து பின்னாடி வரக்கூடிய சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்க போகுது இது அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சி. அது அந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. நிச்சயமா நிச்சயமா நிச்சயம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நாங்கள் இங்கே வந்து தேடி வருவாங்க, நூல்களை தேடி வருவாங்க, கண்ணீர் விட்டு எழுதியிருக்காங்க. ஐயா, நான் தமிழ்நாடு பூரா போயிருக்கேன் இந்த நூல்களை தேடி, இங்கே ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி இந்த நூல்கள் எல்லாம் நீங்கள் டிஜிட்டல் லைப்ரரியில் எல்லாருமே பார்க்கலாம், இருக்கிற இடத்துலேருந்து பார்க்கலாம். இப்போது ஏற்கனவே வந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டீங்க, என்ன ஒன்று நாங்கள் படிக்கிற காலத்தில் இது இல்லையே, அந்த மாதிரி அந்த வசதி இல்லையே. உண்மைதான். ஆனால் அது காலம் வந்து அப்படி கொண்டு நகர்த்திட்டு போகுது. இந்த டெக்னாலஜி அதுக்கு கை கொடுக்குது இல்லையா, அதை சாத்தியமாகுது. அதுக்கு தான் இந்த இடம் தேவை, பணம் தேவை, எல்லாருடைய ஆதரவு தேவை. அது வேற ஆதரவு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? நிச்சயமா இல்லைங்களா? அதாவது ஒரு விஷயம் நான் அதில் சொல்லணும் எல்லாருக்கும், என்னன்னா கை கொடுக்கணும். எல்லாரும் கை கோர்த்து வேலை செய்யணும். நீங்கள் ஒன்று செய்கிறீங்கன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நான் வேலை செய்யணுமே தவிர எதிராக வேலை செய்யக்கூடாது. நாங்கள் செய்கிறோன்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் ஒன்று செய்கிறீங்கன்னா அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கணும். இப்படி நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம்னா பல விஷயங்களை செய்ய முடியும். நிச்சயமாக நிச்சயமாக. ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா நம்ம வரலாற்றில் ஒரு தருணத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கிறோம். நிச்சயமாக இது தமிழ் உலகத்திற்கு காலந்தோறும் தொண்டாற்றக்கூடிய, உலக தமிழர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் வந்து இருக்க போகிறது. தொடர்ந்து உங்களுடைய பணிகள் மென்மேலும் வளர்ச்சி அடையணும். பல தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, கைகோர்த்து இந்த வளர்ச்சியில், இந்த முன்னேற்றத்தில் அந்த தமிழ் சமூகத்திற்கு பேராதரவு இதன் மூலமாக வரணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி. நன்றி. நானும் சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய பர்சனலாக எதுவுமே இது வரைக்கும் யார்கிட்டையுமே நான் பேசினதில்லை, பகிர்ந்துக்கிட்டதில்லை. இதுதான் முதல் முறை. தமிழ் நமக்கு வந்து இந்த பாதையை காட்டியிருக்கு. தமிழ் நம்மளை எல்லாரையும் ஒன்றா இணைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை கொடுத்து இதை செய்ய வச்சுருக்கு. அதனால் வித் ஆல் ஹியூமிலிட்டி இந்த என்னுடைய கூட பயணித்த அத்தனை பேருக்கும், பயணிச்சுக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும், இந்த நேரத்தில் இந்த நூலகத்துக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் இந்த தமிழ் அறிவு வளாகத்தை கட்டி எழுப்பதற்கு வந்து எல்லாருடைய ஆதரவும் தேவை. எல்லோரும் செய்வாங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் அதை போய் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு எங்களுக்கு எல்லாருடைய சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.